ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் லோக்கி. இன்னைக்கு வந்து நம்ப என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் அண்ட் புரோகிராமிங் அத பத்தி தான் நம்ப பார்க்க போறோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் அண்ட் புரோகிராமிங் ஜாவால வந்துட்டு நம்ப வேரியபிள்ஸ் அப்படின்ற டாபிக் வந்து நம்ப பார்க்க போறோம். வேரியபிள்ஸ்ல மொத்தம் 3 டைப் இருக்கு கைஸ். ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ், நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ், அதுக்கப்புறமா லோக்கல் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்ன்றது வந்துட்டு என்னன்னா, ஆ அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இப்ப ஜாவால எப்படி மெமரி அலோகேஷன் ஆகும்னா, 4 விதமா ஆகும் கைஸ். 4 விதம் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு மெத்தடு, கிளாஸ் ஸ்டாட்டிக் பூலு, அதுக்கப்புறமா ஸ்டாக்கு, ஃபைனலா ஹீப் ஏரியான்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடும், கிளாஸ் ஸ்டாட்டிக் பூல் வந்துட்டு என்னன்னா, மெயினா அரேஞ்ச்மென்ட் அந்த ப்ராசஸ் பண்ணும். தென் ஹீப் ஏரியா, தென் ஸ்டாக். இது 2ம் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸிகியூஷன் டைம்ல அதோட ப்ராசஸ வந்து நம்மளுக்கு காட்டும். ஸோ இப்படி இருக்கும்போது, ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து கிளாஸ் நேம வச்சு ரெஃபரன்ஸா குடுத்து, நம்ப ஒரு வேரியபிள வந்து நம்ப பாயிண்ட் அவுட் பண்ணாலோ, இல்ல அத பிரிண்ட் பண்ணாலோ, நம்ம வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ நம்ம பிரிண்ட் பண்ற மாரி கேஸ். முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, மெமரி அலோகேஷன் ஆகுறது ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்ல, கிளாஸ் லோடிங் டைம்ல தான் வந்துட்டு நம்மளுக்கு மெமரி வந்து அலோகேட் ஆகும். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் வந்துட்டு நம்ப வச்சு ஒரு அதாவது ஒரு ஸ்டாட்டிக்ன்ற வேர்ட வச்சு நம்ம வந்து ஆப்ஜெக்ட்லாம் எதுவும் கிரியேட் பண்ண முடியாது. கிளாஸ் லோடிங் டைம்ல அது எக்ஸிக்யூட் ஆகும். அவ்வளோதான். இது எத்தன தடவ எக்ஸிக்யூட் ஆகும்னா, ஒரே ஒரு முறை மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா, நம்ம ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறதில்ல. ஸோ, ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ வந்துட்டு அதுக்கு இன்னொரு நேம் இருக்கு. என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கிளாஸ் வேரியபிள்ஸ்ன்னும் சொல்லுவாங்க. ஸோ, 3 பாயிண்ட் தான் கைஸ். ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்க்கு மெமரி அலோகேட் ஆகுறது, கிளாஸ் லோடிங் டைம்ல மெமரி அலோகேட் ஆகும். அதாவது நம்ம ஒரு மெயின் மெத்தட்ல வந்து கிளாஸோட நேம வச்சு ரெஃபரன்ஸா கொண்டு வந்து வேரியபிள பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா, ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸோட என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ, அத வந்து நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். இன்னொன்னு என்னன்னா, ஒரு முறை மட்டும் தான் நம்பால வந்துட்டு மெமரி அலோகேட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா இது வந்து கிளாஸ் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் வேரியபிள். மெயினா என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு மெத்தடுக்கு வெளியில மட்டும் தான் நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ நம்பளால டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ, இப்ப பாருங்களேன், ஒரு மெத்தடுக்குள்ளேயே நான் வந்துட்டு ஸ்டாட்டிக் சொல்லிட்டு ஐன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ, அது வந்துட்டு நானு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். பட் ஆனா எனக்கு எரர் காட்டுது. என்ன எரர் காட்டுதுன்னா, இல்லீகல் மாடிஃபையர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு கேட்கலாம். இந்த ஸ்டாட்டிக்ன்றது வந்துட்டு என்னன்னா, ஒரு நான் ஆக்சஸ் மாடிஃபையர் கைஸ். ஸோ, அதனால இது வந்து இல்லீகல் மாடிஃபையர். ஸோ, நம்ம வந்து மெத்தடுக்குள்ள வந்து நம்மளால ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ டிக்ளேர் பண்ண முடியாது. ஸோ, வெளியில வந்து நம்ப ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ வந்துட்டு நம்ப டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ, ஸ்டாட்டிக்கு நான் இன்டிஜர் டேட்டா டைப் எடுத்துக்கிறேன். இன்ட் ஐன்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்ப என்ன பண்ணலான்னா, நான் வந்து சும்மா சிம்பிளா வந்து இங்க பிரிண்ட் பண்றேன். ஐன்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு 0 தான் வரும். ஏன்னா, ஸ்டாட்டிக் வேரியபிள் ஐல வந்துட்டு நானு எதுவும் இனிஷியலைஸ் பண்ணல. இதே நான் வந்துட்டு 5ன்னு குடுக்குறேன். 5ன்னு எனக்கு குடுக்கும்போது, எனக்கு 5ன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா கைஸ்? இன்னொன்னு என்னன்னா, எக்ஸாம்பிளுக்கு மெயின் மெத்தடுக்குள்ள நானு திரும்பி இன்ட் ஐ ஈக்குவல் டூ 10 அப்படின்னு நான் பிரிண்ட் பண்றேன் கைஸ். நீங்க கேட்கலாம். என்னது இது ஸ்டாட்டிக் வேரியபிளும் ஐன்னு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஒரு மெத்தடுக்குள்ள நம்ம லோக்கல் வேரியபிளும் ஐன்னு தான் எடுத்திருக்கோம். இப்படின்னு இருக்க பட்சத்தில எது பிரிண்ட் ஆகும்ன்னு நீங்க கேட்கலாம். இப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் எப்பயுமே லோக்கல் வேரியபிள் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாரி சமயத்தில நம்ம என்ன பண்ணணும்னா, இப்ப நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். எனக்கு வந்து லோக்கல் வேரியபிள் தான் இங்க வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ லோக்கல் வேரியபிள் தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். இதே நான் வந்துட்டு சொன்னேன்ல கைஸ். கிளாஸ் நேம ரெஃபரன்ஸா கொண்டு வந்து, அந்த ஸ்டாட்டிக் வேரியபிள பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா, எனக்கு வந்துட்டு ஸ்டாட்டிக் வேரியபிள்ல என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோமோ, அந்த அவுட்புட் வந்து எனக்கு கிடைச்சிரும். ஸோ, இத தான் வந்துட்டு நானு இப்போ பிரிண்ட் பண்ணி காட்டப் போறேன். ஸோ, இது வந்து என்னன்னு எடுத்துக்கிறோம்னா,
கிளாஸ் நேமை வந்து ரெஃபரன்ஸாக கொண்டு ஐ வேரியபிளை நான் பாயிண்ட் அவுட் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு இங்கே ஸ்டாட்டிக் வேரியபிளில் இனிஷியலைஸ் ஆகிக்கூடிய 5 அது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ எனக்கு வந்துட்டு இது வந்து லோக்கல் வேரியபிள் கைஸ், லோக்கல் வேரியபிள். ஓகேங்களா? இது வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள். வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ண பின்னாடி வேரியபிள்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு புரியும். அதாவது இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, லோக்கல் வேரியபிளுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. ஒரே நேமில் வந்து நம்ம வேரியபிளை டிக்ளேர் பண்ணோம்னா அது வந்து டூப்ளிகேட் டிக்ளேர் ஆகிக்கும் இந்த விஷயத்தில். ஏன்னா அது வந்து ஸ்டாட்டிக்கில் வந்துட்டு மெமரி அலோகேட் ஆகி i ஈக்குவல் டு 5ன்னு சொல்லி ஸ்டாட்டிக்கில் இருக்கும். இது வந்து லோக்கல் வேரியபிள் வந்து ஸ்டாக்கில் வந்துட்டு எனக்கு மெமரி அலோகேட் பண்ணி i ஈக்குவல் டு 10ன்னு சொல்லி இருக்கும். ஸோ எக்ஸிக்யூஷன் டைமில் எனக்கு ஸ்டாக்கில் இருக்கிறது தான் ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ i ஈக்குவல் டு 10ன்னு சொல்லிட்டு எனக்கு லோக்கல் வேரியபிள் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அடுத்தது ஸ்டாட்டிக் வந்துட்டு ஏன் அது எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா, கிளாஸ் நேமு ரெஃபரன்ஸாக கொண்டு வந்து ஸ்டாட்டிக் வேரியபிளை பாயிண்ட் அவுட் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு ஸ்டாட்டிக் வேரியபிளில் நான் என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்கனோ அது வந்து எனக்கு பிரிண்ட் ஆச்சு. ஸோ எனக்கு ஃபைனலாக 5ன்னு சொல்லி எனக்கு கிடச்சிச்சு. இதே நான் வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்துட்டு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம ஒரு மெத்தட் வந்து நம்ம எடுத்துக்கலாம் கைஸ். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டுன்னு எடுத்துக்கிறேன். உங்களோட இஷ்டம் என்ன வேணால் எடுத்துக்கோங்க. ஸ்டாட்டிக். ஸோ இப்படி நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி ஸ்டாட்டிக்ன்றது ஒரு கீவேர்டு, நான் ஆக்சஸ் மாடிஃபையர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த நேம் வந்து நம்ம யூசர் டிஃபைன்டாக கொண்டு வரும்போது ப்ரீடிஃபைன் மெத்தடோட ப்ரீடிஃபைன்ட் அந்த கீவேர்ட்ஸ் வந்து நம்ம கொண்டு வர முடியாது யூசர் டிஃபைன் மெத்தட்ஸில். அதனால் இப்போ வந்துட்டு நான் ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து ஒரு யூசர் டிஃபைன் மெத்தட் வந்து நான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே டிக்ளேர் பண்ணதில் இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே வந்துட்டு பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் பிரிண்ட் பண்ணுறேன் கைஸ். இங்கே நான் என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன்னா, ஐ வந்து நான் இங்கே பிரிண்ட் பண்ண போகிறேன். இங்கே நான் வந்து ஐன்னு பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா, எனக்கு வந்து ஸ்டாட்டிக் இன்ட்டோட ஐ அதுதான் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஏன்னா லோக்கல் வேரியபிள்ஸ் வந்து வித்தின் த மெத்தடில் இருந்தால் மட்டும்தான் லோக்கல் வேரியபிள்ஸ் அதோட டூப்ளிகேட்டாக இருந்துச்சுன்னா அதாவது ஸ்டாட்டிக்கும் ஐன்னு எடுத்திருக்கேன், லோக்கல் வேரியபிள்ஸும் ஐன்னு எடுத்திருக்கேன். ஆனால் வந்து லோக்கல் வேரியபிளோட வந்து மெத்தடுக்குள்ளே தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஏன்னா ஸ்டாட்டிக் நான் ஸ்டாட்டிக்கோட வேரியபிள்ஸ் வந்து மெத்தடுக்கு அவுட் சைட் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். மெத்தடுக்குள்ளே ஒரு லோக்கல் வேரியபிள் டூப்ளிகேட் நேமில் வந்து நம்மளுக்கு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் லோக்கல் வேரியபிளுக்கு தான் போகும். ஏன்னா ஸ்டாக்லேருந்து அது எக்ஸிக்யூட் ஆகிடும். ஆனால் இப்போ வந்து இதே நான் வந்துட்டு ஸ்டாட்டிக் அதாவது ஒரு யூசர் டிஃபைன் மெத்தடை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டிக்ளேர் பண்ணிவிட்டு நான் அதை பிரிண்ட் பண்ணும்போது இங்கே வந்து எனக்கு 5 தான் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஏன்னா இங்கே எந்த லோக்கல் வேரியபிளும் நம்மளுக்கு இல்லை. ஸோ ஸ்டாட்டிக் தான் வந்துட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும் கைஸ். இதை வந்து நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். மெயின் மெத்தடில் நான் யூசர் டிஃபைன் மெத்தடை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி எனக்கு கால் பண்ணும்போது எனக்கு வந்து 5ன்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு. இதை வந்து நான் இன்னொரு விதமாக கூட பண்ணலாம். ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் ஆர் மெயின்லி டிக்ளேர்ட் பை யூசிங் த கிளாஸ் நேம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாட்டிக் வேரியபிளை வந்து நான் ஒரு கிளாஸ் வேரியபிளோட நான் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ அதாவது ஸ்டாட்டிக் வேரியபிளை கிளாஸோட பாயிண்ட் அவுட் பண்ணும்போது எனக்கு அதே தான் அவுட்புட் கிடைக்கும். இது வந்து ஏன் பாயிண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து எதனால் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறோன்னா, இன்கேஸ் நம்மளுக்கு லோக்கல் வேரியபிள் டூப்ளிகேட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிளை தான் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணுன்ற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். ஓகேவா கைஸ்? இதே வந்துட்டு நான் ஒரு நான் ஸ்டாட்டிக் வேரியபிளை நான் வந்து இங்கே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்ட்டு ஜே இஸ் ஈக்குவல் டு 20ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். இப்போ இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நான் ஸ்டாட்டிக் வேரியபிளை வந்து நம்மளால் ஸ்டாட்டிக் மெத்தடில் டிக்ளேர் பண்ண முடியுமா அப்படின்றப்போ பார்க்கும்போது நம்மளால் டிக்ளேர் பண்ண முடியாது. எதனாலனா நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்துட்டு
ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா மட்டும் தான், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு நம்ம குடுக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் வேரியபிள பாயிண்ட் அவுட் பண்ணி, நம்ப பிரிண்ட் பண்ணும்போது, நம்பளுக்கு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் பிரிண்ட் ஆகும். அது எங்க பிரிண்ட் ஆகும்னா, வித்தின் த நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் இல்லன்னா மெயின் மெத்தட். அதுல பிரிண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா, ஸ்டாட்டிக் மெத்தட்ல ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் மட்டும் தான் நம்பளால ஆப்பரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்க்கு உள்ள கொண்டு வந்து நம்மளால பிரிண்ட் பண்ண முடியாது. ஆப்பரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் நான் ஸ்டாட்டிக் மெத்தட் இருந்துச்சுன்னா, நம்பளால ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பர்ஸ ரெஃபர் பண்றதாகட்டும், ஆப்பரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதாகட்டும், அத பிரிண்ட் பண்றது எல்லாமே நம்மளால பண்ணிக்க முடியும். எதனாலனா, நான் ஸ்டாட்டிக்ல நம்ப என் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளால கிரியேட் பண்ணிக்கிட்டு, அத வந்து நம்ப எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஆனா ஸ்டாட்டிக்ல நம்மளால ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இதுதாங்க ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ். ஸோ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டூட்.